வாழ்க வளமுடன். இன்றைய ஒரு தலைப்பு ஆன்சைட்டிஸ் அப்படின்னா என்ன? ஆன்சைட்டிஸ் என்ன அப்படின்னா கவலை, பயம், பதட்டம், மன இறுக்கம். அதனால் கவலையினால தான் இந்த ஆன்சைட்டிஸுங்கிற நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கிறது, கடைசியில் பார்த்தா செய்ய முடியுமா, இது நடக்குமா, இது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப மனநிலையிலேயே இருந்து தினசரி அதிலேயே வளர்கிறதுனால இந்த ஆன்சைட்டிஸ்ங்கிறது வரும். இந்த வியாதியை எல்லாருக்கும் வருமானம் வராது. மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க, மனம் வீக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் மாட்டுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு முத்திரை தான் இருக்குது. அந்த முத்திரையை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதோட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லா ரிலாக்ஸ் மைண்ட்ஸ், நல்ல நண்பர்களோடு சேர்ந்து இருக்கனாக்க தண்ணி அடிக்கிறவங்க பீடி அடிக்கிறவங்களாம் போகக்கூடாது. நல்ல சத்சங்கம் உள்ள இடங்களில், நல்ல ஆன்மீக கருத்துக்கள் சொல்லக்கூடிய இடங்களில், தமாஷா பேசி சிரிக்கக்கூடிய இடங்களில் இவர் அவங்களோட கலந்துருக்கணும். தனிமையாக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு ஏதாவது நினச்சிக்கிட்டு, இல்லை வீடு வாசல் ஏதாவது பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேறு தாட்டிங்ஸில் அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து விடுபடலாம். மற்றபடி சித்த மருத்துவத்தில் தான் சில மருந்துகள் இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் இருக்குதாங்கிறது நான் அவ்வளோவா சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் நான் பார்த்த பேஷண்ட் போகிறவங்க தூங்கி படுக்க வச்சிட்றாங்க. மாத்திரை போட்டவுடனே தூங்கிடுவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதனால் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். நம்மக்கிட்ட தெரிஞ்சதை மட்டும் நம்ம பேசுவோம். இந்த அனெக்சிட்டிக் சிரிப்பு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை நான் போன எபிசோடில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க, அதன்படி நடந்துங்க. இங்கே இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.